ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமில் ஃபென்டிபுலா பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் நம்ம பார்க்குறோம். அதில் எஸ்பெஷலாக மகம், பூரம், உத்திரம் இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நட்சத்திர அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு அதிகமாக நல்லா இருக்கிறதுல வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ பார்ப்போம். மகம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த பாதங்கள் கொண்ட நட்சத்திரங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை தொழில் நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையை நம்ம எடுப்போம். குரு பார்வை எந்த இடத்த பார்க்குறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்றத குரு பகவான் ஒரு நிறுவனத்தில் போய்ட்டு வேலை செய்கிறது. அப்போ மக நட்சத்திரக்காரங்கள் எஸ்பெஷலாக வேலை நல்லாவே இருக்கும். வேலையில் நிறைய பிரச்சனைகள் போன ட்ரிப் இருந்துச்சுன்னா இந்த தடவை அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் உங்களை அடிமை தொழிலாக வச்சுருக்காங்க, ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே ரெக்கவர் ஆகும். குருவின் பார்வையில் நல்ல வருமானம் கிடைக்கும். அப்போ வேலை ஃபஸ்ட்டு மக நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில் இது ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான், சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த உட்கார்ற இடம் சேர் 4ஆம் இடம். அப்போ பணி வேலையில் உட்காந்துட்டு நான் வேலை செய்கிறேன் ரொம்ப நாளாக சார்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும். இப்போ 4ஆம் இடம் உயர் பதவி. அப்போ இந்த இடத்துல மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை தொழிலில் நல்லாவே இருக்கும். இன்கம் நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும். தொழிலில் உங்களுக்கு எந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் நான் டெவலப்மெண்ட்டை கொடுப்பேன். இப்போ 4ஆம் இடத்தை நீங்கள் குரு பகவான் பார்க்கல ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தொழில்ஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ மக நட்சத்திரக்காரங்க வேலை தொழில் இந்த தடவை இருக்கும். முக்கியமாக இவங்களுக்கு கடன், இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் என்னங்க? திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் அவமானத்தை நம்ம எடுத்தாலும் அந்த சனி பகவானை இங்கே 8ஆம் இடத்துல அஷ்டம சனி போதா சிம்மத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை அவங்க பார்த்துதான் இருக்காங்க, நிறைய நம்ம சொல்லியிருப்போம். பட் இப்போ இந்த 8இல் சனி பகவான் ஓரமாக இருக்கார் இல்லைங்களா? அப்போ இவர் இந்த இடத்த பார்க்குறாங்க. அப்போ பார்க்கக்குள்ள என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கர்மா டிரான்சிட் சூப்பராக நடக்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி வாங்கலாமா, அதிர்ஷ்டத்தை நம்பலாமா, ஒரு சொத்து வருமா, ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிற கடன் தீருமா அப்படின்னா இந்த கடன் தீரும். அப்போ முக்கியமாக கடன் பிரச்சனை மகத்துக்கு தான் இந்த தடவை சிறப்பாக செயல்பட போகுது. இந்த குரு பயிற்சி 12ல் வரக்குள்ள உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஹாப்பியாகவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி, இப்போ பூரத்துக்கு எப்படி சார் இருக்கும் வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். இப்போ பூரத்துக்கு இவர் 12ல் நிற்கிறாரா, 12ல் நிற்கக்குள்ள உங்களுக்கு வேலை வெளிநாட்டில் கிடைக்கும். முக்கியமாக வெளிநாட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா, வெளிநாட்டுன்றது நீங்கள் அப்ராட் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்குன்னா அங்கேருந்து இங்கேருந்து அங்கே சேலத்துலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து பெங்களூர், ஹைதராபாத் இப்படி நீங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும். இப்போ பூர நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பாருங்கள் ஐடியில் ப்ரொஃபஷனலில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஆர்கிடெக்சர்ஸில் இருப்பாங்க, சினிமா, அரசியல் இந்த மாதிரி நிறைய இடத்துல பூர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். 12ல் குரு பகவான் வரக்குள்ள பறந்து வெளி தேசத்துக்கு நீங்கள் போகலாம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இங்கெல்லாம் தான் உங்களுக்கு வேலை காத்துட்ருக்கு. சரி, நான் உள்ளூரில் இருக்கேன் சார், எனக்கு எப்படி சம்பளம் வரும், தொழில் வரும் அப்படின்னு வரக்குள்ள அதே கான்செப்ட் தான். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூரத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இது செயல்பட போகுது. அப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். வேலை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குரு பகவான் இந்த இடத்துல வரக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப கடன் இதை அடைப்பீங்க. வேலையில் நல்ல ரொட்டேஷன் பண்ணி வந்தோடனே சுப கடன் அடைப்பீங்க. சுப கடன்னா என்னங்க? லோன் வாங்குறீங்க, வீட்டுக்காக வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்க, கல்யாணத்துக்காக வாங்குறீங்க. அப்போ இந்த இடத்துல சுப கடனாக எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க, வெளியூருக்கு போகணும், இல்லை டாக்டர் சீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார், லோனே கிடைக்க மாட்டேதுன்னா இப்போ பூர நட்சத்திரக்காரங்க அந்த வேலை நீங்கள் செஞ்சுட்டே இருக்குள்ள நேரம் உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு வேலை மூலியமாக நல்ல லோன் கிடைக்கும். சுப கடனாக மாற்றுவீங்க. அப்போ கல்வி, உங்களுடைய கல்யாண செலவு, அதே மாதிரி வீடு கட்டுறது, இது எல்லாமே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியோட இந்த குரு பலன் கண்டிப்பாக கொடுக்க போகுது. வேலை தொழில் சிறப்பாகவே இருக்கப்படுது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். குரு பகவான் பின்னாடி இருக்காரு. இந்த 2 நட்சத்திரத்தை தாண்டி தான் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு. ஆனாலும் இந்த உத்திரம் ஒரு பாதம் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஒரு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அப்போ லேட்டாக கிடைச்சாலுமே லேட்டஸ்ட்டான ஒரு வெர்ஷனில் தான் குரு பகவான் செயல்பட போகிறார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிவர்ஸ்லேருந்து பலன் எடுக்கல. 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்களா,
அப்போ சனி இங்கே பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிரம்மஹத்தி தோஷம் வந்து இருக்கும். அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த கர்ம தொடர்புகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வாகக்கூடும். அப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார் நான் வேலை செய்கிற இடத்துலனா, இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கும், அது அப்படியே சார்ட் அவுட் ஆகும் வேலையில். அப்போ வேலையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு தொந்தரவுகள் வந்து தீர்வு கூடும். அப்போ கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்க, ஏன்னா சூரியனுடைய ஆற்றல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. உத்திரம் சுவாமி ஐயப்பன் எடுக்கிறோம், சூரியனை வந்து சிவபெருமானை எடுக்கிறோம். அப்போ உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு 12ல் போகல ஆன்மீக எண்ணம், உங்கள் வேலை தொழில்களில் அந்த ட்ரீம் வருது இல்லையா, அந்த ஒரு கனவு காணுவீங்க. இந்த கம்பெனியில் போய் நான் இப்படி சம்பாதிக்கணும் சார், நான் இப்படி இருக்கணும் சார், நான் இப்படி தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிக் ட்ரீம் இருக்கும். அதை உத்திர நட்சத்திரக்காரங்க இந்த தடவை அனுபவிப்பீங்க. அப்போ வேலை தொழில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருக்குமே ரொம்ப சிறப்பாகவே இங்கே வந்து இருக்கக்கூடும். வருமானம் நல்லா வருங்க, கண்டிப்பாக வரும். நீங்கள் 12ல் குரு பகவான் இருந்தாலே இந்த இடத்தெல்லாம் கனெக்ட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புங்க, கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன் நம்ம பிரித்து சொல்கிறோன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் தான் தசா புத்தி அந்தரம் இப்படி பிரியும். அப்போ எனக்கு என் நட்சத்திரம் நல்லா இருக்குமா சார் தான் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ இந்த நட்சத்திர அடிப்படையில் தான் குரு செயல்படுவார். அப்போ இதில் கல்யாணம் எடுக்கிறோம். கல்யாணம் மகத்துக்கு எப்படி இருக்கும், கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவி அதில் முக்கியமாக காதல், இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கர்மா தான். ஸோ ஏன்னா கர்மா உங்களுக்கு எங்கே சேருதுன்னா கல்யாணம் பண்ணக்குள்ளே சேர்ந்துடும், குழந்தை பிறக்கும், அப்படியே வாழ்க்கை மாறும். இப்போ மக நட்சத்திரத்துக்கு 2/12 வராரா, சுப செலவு அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக மகம் 1, 2, 3 பாதம் 4 பாதம் கொண்டவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக வந்து ஜாதகம் பார்க்குறேன், அங்கே இருக்குது இங்கே இருக்குது பிரச்சனை, ஜாதகம் ஃபுல்லாகவே அலசி ஆராய்ஞ்சிச்சு, எனக்கு நடக்கவே மாட்டுதா சார் அப்படின்னா குரு பகவான் 12ல் வரக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் வந்து அரங்கேறக்கூடும். கல்யாணம் பார்க்குறவங்க இங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வரன்கள் பேசி முடிக்கப்படக்கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரீம் இருக்கும் இல்லையா, ட்ரீம் பாய் ட்ரீம் கேர்ள், இதெல்லாம் வந்து இந்த மக நட்சத்திரங்களுக்கு எஸ்பெஷலாக கண்டிப்பாக இதில் வந்து 100% வந்து நிறைவு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தள்ளு முள்ளு பிரச்சனை பஞ்சாயத்து. இப்போ ஏன் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கல, இங்கே சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து இங்கே 8ல் இருக்கார் இல்லையா சேட்டனு, இவர் இங்கே பார்க்குறாரு. அப்போ இங்கே பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 100% அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உக்ரமாக இருக்கிற சனீஸ்வர பகவான் அந்த சாந்தமாக கையில் வேலு வச்சுட்டு உக்ரமாக இருக்கிற தெய்வத்துக்கும் சாஃப்டாக உங்கள் கையில் வந்து அப்படியே அபயாஸ்தத்தில் நிற்கிற பெருமாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக செயல்படுவார். அப்போ வந்து மகத்துக்கு வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிச்சயம் குறையும். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மேலே தண்ணி ஊற்றினா புஷ்ஷுன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஆகும். கணவன் மனைவி கோர்ட்டு கேஸு வழக்கு இது வந்து சரியாக கூட மீண்டும் ஒன்று சரிவீங்க. காதல் விஷயத்துலையும் அப்படி தாங்க, அடிதடி பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய உறவுகளால் பிரச்சனைகள், காதல் உறவுகளை என் ஃப்ரெண்டே என் காதலை பிரிச்சுட்டான், இன்னொருத்தவங்க உள்ளே வந்து இன்டர்ஃபை ஆகி அவங்க வந்து என் காதலை வந்து பிரிச்சுட்டாங்க, இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. அப்போ 3வது மனுஷன் உள்ளே என்ட்ரி ஆகி காதலில் பிரச்சனை இருந்தாங்க. அதே தான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுப செய்தி 12ல் குருனாலே சுப செய்தி தான். அப்போ காதல் சக்ஸஸ் ஆகும். இங்கே வந்து உங்களுடைய லைஃப் வந்து நல்லாவே மாறக்கூடும். ஸோ மகம் வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், பூரத்துக்கு கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கும் அப்படி தாங்க. இப்போ என்னென்னா பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார், அவர் பார்க்கக்கூடிய இடமும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறதுனால இந்த சனி பகவானோட வீரியம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர வீரியமாக இருப்பார். அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தடை தாமதம் ஒரு கர்ம செயல் 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவமானங்கள் பூரத்துக்கு வந்து இருந்துச்சு. கல்யாணம் நடக்கலை, 35 வயசாச்சு, கல்யாணத்துக்கு கிட்ட போயிட்டு 6 மணிக்கு தாலி கட்டுறேன்னா முன்னாடியே வந்து 5 மணிக்கெலாம் கல்யாணம் நின்று போயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பூரத்துக்கு நடக்குது. தடை தாமதம்னாலே சனி பகவான் அதை வந்து இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ரிடிக்ஷனும் அப்படியே உங்களுக்கு வரக்கூடும். கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திசைகள் தான் போகும். 30 வயசில் நீங்கள் இருக்கீங்களா, நல்ல திசைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போகக்கூடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரு தசை நடக்குது, அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன் தசை நடக்குதுன்னா ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக கல்யாணம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி வாழ்க்கையில் தான் இவங்களுக்கு வந்து பூரத்துக்கு வந்து நிறைய பேர் விவாகரத்து வாங்கினவங்க, விவாகரத்து அப்ளை பண்ணவங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியே நிற்கிறது, நிலுவையில் நிற்கிது கோர்ட்டு கேஸில் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு குரு பகவான் 12ல் வரக்குள்ள உங்களுக்கு அந்த அந்த பட்டுன்னு அடிப்பார். உங்களுடைய அந்த கனவு வந்து
நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் வந்து நினச்சிட்டே இருப்பீங்க, ஐயோ என் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்படின்லாம். அப்போ அப்படி வந்து இந்த குரு பகவான் வந்து 12ல் இருக்குள்ள சனி பகவானை பார்க்கக்குள்ள அங்கே சுபத்துவம் அடைய வைப்பார். கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பூரத்துக்கு. அதே மாதிரி தான் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுடைய கலாட்டாவான ஒரு காதல் கண்டிப்பாக கல்யாணத்தில் போய் முறிவேறக்கூடும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே ப்ரெடிக்ஷன் தான். இதற்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு காரு இதெல்லாம் வாங்குவேனா சார் நான் அப்படின்னா, 12ல் குரு பகவான் வரக்குள்ள சுப செலவுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, வீடு அமையும். அப்போ காரு வாங்குவீங்க. அப்போ சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால மக நட்சத்திரக்காரனால ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த ஃபஸ்ட்டு டேஸ்லேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே ரிலீஸ் ஆவாங்க. பிரச்சனையிலேருந்து அதிகமாக நல்லது நடக்கும். அப்போ வந்து வீட்டுக்கு தேவையான சுப செலவு, சுப கடன் இது இங்கே வந்து 12ஆம் இடத்தை நம்ம ஏன் இதே சொல்கிறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரகசியமே அதுதான். உங்களுக்கு ஒன்று செலவு, அந்த செலவு சுபமாக நடக்குதா, கெட்டதுக்கு பயன்படுத்தலாம். ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது தேவையில்லாத செலவு. அதே வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா சுப செலவு. அப்போ வீடு கட்டுறதை எடுத்துக்கிறீங்களா, இப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க, கார் மாற்றலாம். அதேமாதிரி பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே தாங்க. இப்போ 12ல் உங்களுக்கு வரக்குள்ள பெரிய ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத எடுத்துக்கலாம். சக்ஸஸ் தான். இந்த இடத்துல வந்து பூர நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் என்னெல்லாம் கனவு காண்டீங்களோ அந்த கனவை இந்த குரு பகவான் 12ல் மறைந்தாலும் உச்சம் பெற்று தனது 4ஆம் இடத்தை சிம்மத்துக்கு 4ஆம் இடம் விருச்சிக்கும் அந்த வீட்டை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு காரு டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் பூர நட்சத்திரக்காரங்க. நிறைய பூர நட்சத்திரக்காரங்க பாருங்கள், இந்த காரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டு காரெல்லாம் வந்து லக்ஸுரியஸ் காரை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சிறப்பாக இருக்கக்கூடும். உங்களுடைய வீடு கட்டுறதுக்கான கனவு நிறைவேறும். 12ல் கனவு நிறைவேறக்கூடும். அதே மாதிரி வீடு கட்டி நிற்குது, உத்திரத்துக்கு வந்து பிரச்சனை கட்டி நிற்குது சார். உத்திர நட்சத்திரம் வந்து ஒரு பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்காம எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல குரு பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். அப்போ லோன் வந்து 6ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லோன் உங்களுடைய மேனேஜர் வந்து பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டு கொடுக்கலனா இப்போ கொடுப்பார். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பத்திரத்தை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க சைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி யாராச்சும் சைன் பண்ணணும் இல்லையா, அந்த அரசாங்கத்துலேருந்து ஒருத்தர் சைன் பண்ணணும்ப்பா, சைன் பண்ணால் தான் கொடுப்போன்னா யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அப்போ வீடுன்ற ஒரு விஷயம் மகம் பூரம் உத்திரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக கார் மகிழ்வந்து அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பிரித்து தான் சொல்கிறோம். அப்போ இதில் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன். இதில் தசா புத்தி இதெல்லாம் சொல்லிக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 4ஆம் இடம் தான் கல்வியும் எடுப்போம். அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருக்குமே கல்வி வந்து சிறப்பாக தான் இருக்கும். எஸ்பெஷலாக உங்களுடைய தசா புத்திகள் தான். பட் மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படியே வந்து தெளிந்த நீரோடை போல் மேலே வருவாங்க படிப்பில். கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படி தான் வரக்கூடும். உத்திரம் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நிறைய வெளிநாட்டு போயிட்டு படிப்பீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ கல்வி வீடு இது மகம் பூரம் நட்சத்திரம் நல்லா இருக்கக்கூடும். இந்த குரு பயிற்சியில் இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்கக்கூடும். மற்றும் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க, அரசியல் சினிமாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிரிவில் தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு வேலை தொழில் நம்ம சொன்னோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக என்ன ப்ரேயர் பண்ணலாம் சார் அப்படின்னா, சிவ பூஜை சிவ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். மக நட்சத்திரம் கோவில் கோபுர கலசம் பூரமும் அப்படியே தான் இருக்கும். உத்திரம் ஐயப்பன். ஸோ இந்த 3 தெய்வங்களையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை வணங்குங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.